அண்மை செய்தி. பழனி பழைய ஆயக்குடியில் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் மடத்திற்கு சொந்தமான நிலம் மோசடியாக விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. 2 கோடி மதிப்பீட்டிலான நிலத்தை 9 லட்சத்திற்கு முறைகேடான ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்தது அம்பலமாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனி கோயில் நில பிரச்சனையில் பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனே இதையும் செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. பழனி அருகே அறநிலையத்துறை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என அறிவுறுத்ததாக கூறப்படும் நிலையில் சுமார் 2 கோடி மதிப்பிலான கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் நடத்தும் நிலம் ரூபாய் 9 லட்சத்துக்கு இந்த தனிநபர் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பழைய ஆயக்குடியில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் மடத்துக்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆயக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர நன்சை புன்சை நிலங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் சில நிலங்கள் ஏற்கனவே தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாகவும் இதற்கு சமுதாயத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புது ஆயக்குடி பகுதியில் உள்ள மற்றொரு நிலம் தொடர்பாக பத்திரப்பதிவு செய்ய வேண்டாம் என இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் சார்பில் அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் கடந்த ஜூலை 7ஆம் தேதி தனிநபர் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழனி கோவில் மடத்து நில விவகாரத்தில் சிக்கியுள்ள பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இந்த பத்திரப்பதிவை மேற்கொண்டதாகவும் இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆவணங்கள் தேசிய அசோசியேட் நிறுவனம் மூலம் தயாரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 2 கோடி மதிப்புள்ள நிலம் ரூபாய் 9 லட்சத்துக்கு கிரயம் செய்யப்பட்டதாக பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் கூறப்படுவது போல சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறநிலையத்துறையின் அறிவுறுத்தலை மீறி இந்த பத்திரப்பதிவு நடைபெற்றதா? சுமார் 2 கோடி மதிப்பிலான நிலம் ரூபாய் 9 லட்சத்துக்கு எவ்வாறு கிரயம் செய்யப்பட்டது? மடத்துக்கு சொந்தமான பிற நிலங்களுக்கும் இதே நிலை ஏற்படுமா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை, காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தி இந்த மடத்துக்கு சொந்தமான அனைத்து நிலங்களையும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த சமூகத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.